இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கம்பு, 2 பாதாம், 2 முந்திரி முதல் நாள் நைட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 மாத குழந்தைக்கு கம்பு மட்டும் போதும், நட்ஸு தேவையில்லை. 7 மாதத்துக்கு மேலே நட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து அலர்ஜி எதுவும் இல்லைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச தண்ணியோடு இது கூட சேர்த்துடுறேன். கம்பு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பாக வெயில் காலத்தில் உடம்பு சூடு கண்ட்ரோல் பண்ணும், போனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். சிறுதானியத்திலே கம்பில் தான் அதிக அளவு அயன் இருக்குது. பாதாமில் தோல் எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு அந்த சக்கையை மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் பால் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பால் எடுத்தாச்சு. இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும், எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. இதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில கைவிடாமல் கட்டிப்படாமல் கிண்டிக்கலாம். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாகி வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் தண்ணி கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். கிண்டிகிட்டு இருக்கும்போது கட்டி படுற மாதிரி இருந்துச்சுன்னா கஞ்சி ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ 7 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு டேட் சிரப் சேர்த்துக்கலாம். இது டேட் சிரப் சேர்க்காமலே குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்படியே ஊட்டி விட்டுறலாம். ஒருவேளை குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா நீங்கள் டேட் சிரப் ஊற்றி ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த வெயிலுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க. சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய அயன் அப்புறம் கால்சியம் இருக்குது. சிறுதானியங்கள்லேயே எந்த சிறுதானியத்தில் அதிக அளவு அயன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பில் தான் அதிக அளவு அயன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை தவறாமல் குழந்தைங்களுக்கு இந்த சத்தான பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி முதல் நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். ஜவ்வரிசியும் வெயில் காலத்தில் ரொம்பவே நல்லது, உடம்பு சூடை கண்ட்ரோல் பண்ணும், போன் ஸ்ட்ரென்த்துக்கும் மசில் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. இதுக்கு பெரிய கிளாஸ்க்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் அதிகமாகவே வச்சு கொதிக்க விட்டுறலாம். ஜவ்வரிசி ஒரு பாதி வெந்த நேரத்தில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். கொஞ்ச நேரத்தில் ஜவ்வரிசி நல்லா வந்துடும். வெந்ததுக்கப்புறம் தொட்டு பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துக்கிறதும் வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு வாயில் வயிற்றில் வர்ற புண்ணெல்லாம் ஆற்றி விட்டுரும், உடம்பு சூடையும் கண்ட்ரோல் பண்ணும். இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் கேரட் சேர்த்துருக்கிறதே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு மேலே நீங்கள் டேட் சிரப் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற ஜவ்வரிசி தேங்காய் பால் எல்லாமே குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயின் ஆகக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.